இந்தியாவிலேயே வறுமை நிலை குறைவான பட்டினிச்சாவே இல்லாத மாநிலம்னு சாதிச்சிருக்கிறோம். நேற்று காலையில இந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது ஒன்றிய அரசு வெளியிட்ட தகவலை 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவில் அதிக வளர்ச்சி கண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே முதலிடம் மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட பெஸ்ட் இதுதான். அதுவும் எல்லா மாநிலங்களையும் வளர்ச்சியை குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாடு மட்டும் டாப் கியர்ல போகுது அப்படின்னு அந்த செய்தியில சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்த தனித்துவமும் தலைமைத்துவமும் தான் நம்ம திராவிட மாடல். இப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கிய காலகட்டத்தில் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல செஞ்சு தந்திருக்கக்கூடிய இனியும் நிறைவேற்ற போகிற திட்டங்களை நேற்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளோடு ஒரு ஆய்வு நடத்தின. 60 அறிவிப்புகள் செஞ்சு அதுல பெரும்பாலான திட்டங்களை நிறைவேற்றி மீதி இருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு விரைவுபடுத்த சொல்லியிருக்கிறேன். அந்த பட்டியலை மட்டும் சொல்லட்டுமா? நீலகிரியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு 1000 கான்கிரீட் வீடுகள், மருத்துவத்துறையில முழுமை பெற்ற மாவட்டமா நீலகிரி மாவட்டம் திகழ இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் உதகையில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். கடந்த ஆட்சியில இதை அறிவிச்சதோடு வேற எந்த பணியும் நடக்கல. நாம் ஆட்சிக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அடிக்கடி இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த மருத்துவமனையுடைய பணிகளை எல்லாம் ஆய்வு செய்தார். என மலைப்பகுதியில் இப்படி ஒரு மருத்துவமனை அமைக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல, சாதாரண காரியம் இல்ல. பல சவால்கள் நிறைஞ்சது. அதையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக கடந்து திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையின் சிறப்பான செயல்பாட்டை நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உறுதி செய்வார் என்ற நம்பிக்கையோடு அதை திறந்து வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய அரசினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தில் மலை பிரதேசமான இந்த நீலகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது நம்ம மருத்துவத்துறை. வாகனங்கள் செல்லாத பழங்குடியின் இடத்துக்கு கூட நம்ம அரசினுடைய இந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த திட்டம் தொடங்கினதிலிருந்து 5,96,000 பேருக்கு வீடுகளுக்கு சென்று மருத்துவத்தை செஞ்சிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.